ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராகி அடை தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இந்த அடைக்கு நமக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. உப்பு, புளிப்பு, காரத்தோடு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சூடான கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து இது நல்லா பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம். அது ஒரு பிங்க் கலர் மாறுற வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கரைக்கிறப்பவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா தூள் உப்பு இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை நம்ம சிம்மில் வச்சுட்டு இந்த டைமில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த